கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். மனக்குறை நீங்குவதற்கு என்ன வழி என்று கேட்ட தயரதனிடம் வசிட்டர் சொன்னார், ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? மகப்பேறுக்காக ஒரு யாகம் செய்ய வேண்டும், ஒரு வேள்வி, புத்திரகாமேஷ்டி யாகம் என்று அதற்கு பெயர். அப்படி ஒரு யாகத்தை நீ செய்துவிட்டால் இந்த உன்னுடைய நாடு மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் 7, மேலே இருக்கக்கூடிய உலகங்கள் 7 என்று 14 லோகங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு திறமை படைத்த ஒரு புதல்வன் அல்ல, சில புதல்வர்களை நாம் பெற முடியும். அதற்கு நாம் ஒரு வேள்வியை நடத்த வேண்டும். தகுந்த முனிவரை கொண்டு, அதற்குரிய தகுதியோடு இருக்கக்கூடியவரை கொண்டு அந்த வேள்வியை மட்டும் நாம் சரியான முறையில் செய்துவிட்டால் உன்னுடைய மனக்குறை நீங்கிவிடும். இதை கேட்டதும் தயரதனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியா, எங்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்காகவே இருப்பவர் நீங்கள் என்று அவருடைய பாதங்களை தூக்கி தன்னுடைய தலை மீது வைத்து அவரை வணங்கி போற்றி, இந்த யாகத்தை எப்படி நடத்துவது, என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தையும் நீங்களே கூறிவிடுங்கள் என்று தயரதன் வசிட்டரிடம் கேட்டான். வசிட்டர் சொன்னார், இந்த யாகத்தை நடத்துவதற்கு தகுதியுடைய ஒரு நபர் இருக்கிறார். காசிபர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். காசிபர் அவர் தக்ஷனினுடைய 13 பெண்களை மணந்து கொண்டார். அதிதி உட்பட 13 பெண்களை மணந்தார். மணம் புரிந்து மிக உயர்ந்த தேவர்களை, அதன் பிறகு இருக்கக்கூடிய இயக்கர்களை, பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களை, அரக்கர்களை, விலங்குகளை, பறவைகளை, ஊர்வனவற்றை, நீர்நிலையில் இருக்கக்கூடியவை, தாவரங்கள் என்று அனைத்தையும் வெவ்வேறு வழிமுறைகளில் இந்த மண்ணிலே பிறப்பெடுக்க செய்தார், ஈன்றெடுக்க செய்தார். அதாவது இந்த தேவர்கள், அரக்கர்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் என்று அனைத்தையும் இந்த உலகத்திலே ஈன்றெடுத்தவர், தந்தையாக இருந்து கொடுத்தவர் காசிப முனிவர். அதனால்தான் இந்த உலகத்திற்கு காசினி என்ற ஒரு பெயரும் வந்தது. அந்த காசிப முனிவரினுடைய மிகச்சிறந்த ஒரு பிள்ளை விபாண்டகர். அந்த விபாண்டகர் பிரம்மதேவனும் போற்றக்கூடிய வகையிலே கேள்விகளில் சிறந்தவர், சிவபெருமானே பாராட்டக்கூடிய வகையில் உயர்ந்த தவங்களை எல்லாம் மேற்கொண்டவர். அந்த விபாண்டக முனிவரினுடைய அருளால் ஒரு மானின் வயிற்றிலே இருந்து பிறந்தவர் ருஷ்யசிங்கர். இந்த ருஷ்யசிங்கர் பிறந்த பொழுது அவருடைய நெற்றியிலே ஒரு மானினுடைய கொம்பு இருந்ததாம். இந்த ருஷ்யசிங்கர் என்ற முனிவரினுடைய பெயரை கம்பர் மிக அழகிய தமிழில் கலைக்கோட்டு முனிவர் என்று தமிழாக்கம் செய்கிறார். பெயர் சொல்தான் இருந்தாலும் ருஷ்யசிங்கர் என்று அப்படியே கூறாமல் கலைக்கோட்டு முனிவர் என்று, கலை என்றால் மான் என்று பொருள், மானினுடைய கொம்புகளோடு இருக்கக்கூடிய முனிவர். அவர் காட்டிலேயே வாழ்ந்து வந்தவர், தன்னுடைய தந்தைக்கு பணிவிடை செய்வதையே தன்னுடைய தொழிலாக வைத்திருந்தவர், வேதங்கள் அனைத்தையும் கற்று முடித்தவர், தவங்கள் அனைத்தையும் செய்து முடித்தவர். அவர் காட்டிலேயே இருந்த காரணத்தால் அவருக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ற பிரிவினரே தெரியாது. அவர்கள் மனிதர்களையும் ஏதோ ஒரு விலங்கு என்றுதான் நினைத்து கொண்டிருப்பார். ஆனாலும் சாத்திரங்கள், வேதங்கள், யாகங்கள், வேள்விகள் என்று அனைத்திலும் கரை கண்டவர் அந்த ருஷ்யசிங்கம். அந்த கலைக்கோட்டு முனிவரை மட்டும் எப்படியாவது அழைத்து வந்து நம்முடைய நாட்டுக்குள்ளே ஒரு யாகத்தை செய்து முடித்துவிட்டால் உன்னுடைய மனக்குறை நீங்கிவிடும் என்று வசிட்டர் கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு செய்தியை நாம் மிக கவனமாக கவனிக்க வேண்டும்.
வால்மீகி என்ன சொல்லுகின்றார்? உத்தரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று வசிட்டர் கூறியவுடன் இந்த யாகத்தை ருஷ்யசிங்கரை வைத்து செய்யலாம் என்ற ஆலோசனையை கூறியதாக தயரதனினுடைய நெருங்கிய நண்பரும் அவருடைய தலைமை அமைச்சரும் அவருக்கு தேரோட்டியாக விளங்கக்கூடியவருமான சுமந்தரன் இந்த ஆலோசனையை கூறியதாக வால்மீகியில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் கம்பர் உத்தரகாமேஷ்டி யாகம் செய்வது மட்டுமல்ல, அந்த யாகத்தை செய்யக்கூடிய முனிவரும் கலைக்கோட்டு முனிவராக இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை வசிட்டர் வழங்குவதாக இருக்கிறது. ஒரு அமைச்சன் ஆலோசனை கூறி இந்த யாகத்தை கலைக்கோட்டு முனிவர் நடத்தினார் என்று சொல்லுவதிலே கம்பருக்கு உடன்பாடில்லை. ஏனென்றால் தயரதன் ஒரு செய்தியை முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவனுடைய ஆசிரியர் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், குலகுரு சொல்லுவதாக இருக்க வேண்டும். ஆசிரியருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எந்த அளவுக்கு மரியாதை இருந்தது என்பதை நாம் தொடக்கத்திலே இருந்து இறுதி வரை பார்க்க போகிறோம். கம்பர் தன்னுடைய காப்பியத்தில் பல மாற்றங்களை செய்தார். அதில் இந்த மாற்றம் மிக முக்கியமான மாற்றம். அமைச்சனினுடைய சொல்லை கேட்டு ஒரு அரசன் நடப்பதை விட ஆசிரியரினுடைய சொல்லை கேட்டு ஒரு ஆட்சியாளன், அரசன், தலைவன் நடக்க வேண்டும். அப்படி நடப்பது அவனுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை தரும் என்பதைத்தான் கம்பர் இந்த மாற்றத்தை செய்து காட்டுவதன் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். அது மட்டுமல்ல, வடமொழியிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய கதை, வால்மீகி எழுதிய கதை. அதிலே இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மொழியினுடைய இலக்கண மரபுக்கும் வரம்புக்கும் உட்படுத்தி அதை தமிழாக்குகின்றார். ஒரு சில பெயர்களை முழுக்க முழுக்க தமிழிலேயே அதனுடைய பொருள் அடிப்படையில் மாற்றுகின்றார். ருஷ்யசிங்கர் என்பதை கலைக்கோட்டு முனிவர் என்று மாற்றியதும் அதே காரணத்திற்காகத்தான். கம்பனுக்கு தமிழின் மீது உள்ள தனியா காதல் அத்தகைய தன்மை வாய்ந்தது. தமிழார்வத்தையும் தமிழின் மீது பற்றினையும் தாய்மொழியின் மீது தனியாத தாகத்தையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கம்பன் நமக்கு எடுத்து காட்டுகின்றான். யாகத்தை எப்படி நடத்தினார்கள்? கலைக்கோட்டு முனிவரை எப்படி அழைத்து வந்தார்கள்? பார்ப்போம். நன்றி, வணக்கம்.